புதியுகம் வியூவர்ஸ், வெல்கம் டு காலிவுட் அன்கட் வித் மீ ஃபரினா. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சினிமா சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வருவோம். சினிமா ஃபங்க்ஷன்ஸ், சினிமாவுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள், ஷூட்டிங் ஸ்பாட், ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், டீம் இன்டர்வியூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஷோவும் களை கட்ட போது. நிகழ்ச்சிக்கு போகலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படத்தில் வர இன்ட்ரோ சாங் டக்கரு 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 டாப்பு டக்கரு மாதிரி அந்த படமும் டாப்பு டக்கராக பம்பர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காகவே சக்ஸஸ் ப்ரெஸ் மீட், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படத்தோட டீம் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட் நடந்தது. அந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ரெஸ் மீட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மற்ற படங்கள் நடிக்கும் பொழுது வருவானா என்னன்றதுனால அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் 2-3 படம் பண்ணிட்டு இருக்கேன் காமெடினா. அந்த படம் ஷெட்யூல் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இந்த காமெடினா பண்ணுற 3 படங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஹீரோவாக லான்ச் திருப்பி அடுத்த படம் பண்ணும்பொழுது அந்த படம் ஷூட்டிங் அப்போ நான் வேறு எந்த படமும் கமிட் பண்ணுற மாதிரி இல்லை. அது முடிச்சுட்டு அடுத்த படம் கமிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் உண்டான டேட்ஸ் இப்போ பிளாக் பண்ணிட்டேன். ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ ரிலீஸு, ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். இப்போ நான் அகைன் லிங்காவுக்கு போகிறது நான் வந்துட்டு ஜூன் லாஸ்ட்டில் இருந்தால் போகிறேன். அதுக்கப்புறம் நண்பேண்டா அந்த படம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நான் ஜூன் லாஸ்ட் தான் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஜூன் மிட் வரைக்கும் இந்த படம் ப்ரொமோஷன் இதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி அடுத்த படத்துக்கும் கரெக்டாக பிளாக் பண்ணியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. I thank my friends in the media, my friends ரேடியோவில் and the viewers. All 5 songs நல்லா வந்திருக்கு. டக்கர் சாங் இப்பவும் டாப்பில் இருக்குது ரேடியோவில். ரெயிலாட சாங்கும் செல்லக்குட்டி சாங்கும் டாப் 10ல் வந்திருக்கு. இப்போ செகண்ட் மூவியே இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஐ எம் வெரி லக்கி அண்ட் பிளெஸ்ட். I thank Santana sir and Srinath sir for giving me this amazing opportunity. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் டைரக்டர் ஸ்ரீநாத் பேசுகிறேன். இது படத்தினுடைய சக்ஸஸ் ப்ரெஸ் மீட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தை இந்த அளவுக்கு ஆதரித்த ரசித்த ரசிகர்களுக்கும் அதை போய் ரீச் ஆக வச்ச ப்ரெஸ் மற்றும் மீடியா நண்பர்களுக்கு நன்றி. இந்த படத்தை பார்த்து ரசித்தவங்களுக்கு என்னுடைய நன்றி. பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். தயவுசெய்து திருட்டு விசிடியில் பார்க்காதீங்க. இன்றைக்கி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தோட ப்ரெஸ் மீட். படம் வந்து மிகப்பெரிய ஹிட். இந்த ஹிட்டு வந்து கண்டிப்பாக வரும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கேமராமேனோட அசிஸ்டண்ட்டுங்க, டைரக்டரோட அசிஸ்டண்ட்டுங்க, லைட்மேன்ஸுங்க, இவங்க எல்லாருமே விழுந்து சிரித்தாங்க. அதே மாதிரி சென்டிமெண்ட் சீனில் சந்தானம் அடி வாங்குகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. சில சீன் ஷூட் பண்ணுறப்பெல்லாம் எல்லோரும் வெளியில் துரத்திட்டோம். ஏன்னா அவங்க ரொம்ப சிரித்து எங்களே ரொம்ப மைண்ட் டைவர்ட் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கலகலப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துச்சு. அப்போவே நாங்கள் நினச்சோம், எங்களுக்கு ஒரு ஓரத்தில் உதிச்சுது, ஓஹோ படம் வந்து ஹிட்டு தாண்டா அப்படின்னு. ஸோ இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் வந்து அழகுனா அழகுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக மொட்டை அடித்து மீசையெல்லாம் அப்படி ஸ்டைலாக வச்சு பார்க்குறதுக்கு WWFல வர அந்த வெள்ளைக்காரனங்கள் மாதிரி நானும் ஒருத்தனாக இருப்பேன். அந்த அழகு, என்னோடய பேர் கூல் சுரேஷ். ஆனால் அழகுன்ற கேரக்டர் இப்போ என் கூட ஒட்டிக்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து மக்களோட மனசில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சில பேர் சொன்னாங்க, நீங்கள் 70-80 படம் நடிச்சிருந்தாலும் இந்த படம் தாங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு. சில சீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேட்டரே பூகம்பம் வந்த அளவுக்கு சிரிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து சுடுதண்ணி வந்து என் மேலே ஊற்றிப்பேன். அந்த சுடுதண்ணி ஊற்றுற சீனுக்கு வந்து இந்த பூகம்பம் வந்த ரேஞ்சில் தேட்டரே ஒரு கலகலத்து ஒரு நிமிஷம் ஆகும் அந்த சிரிப்பு அடங்கிறதுக்கு. அடுத்து வர டைலாக் அந்த கொப்பளி வாயா அதெல்லாம் வந்து ஆடியன்ஸு காதிலே கேட்காது. ஏன்னா சிரிப்பு அடங்கிறதுக்குள்ளே அந்த டைலாக்லாம் போயிடும். ஹாய் புதியுகம் வியூவர்ஸ், நான் ராஜேஷ் கண்ணா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தோட கொரியோகிராஃபர். நாங்கள் இப்போ சக்ஸஸ் ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. அவ்வளோ காமெடி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் டான்ஸ், சந்தனம் சாரோட டான்ஸு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். அவர் ஒரு ஸ்டெப்பு பண்ணும்போதும் அவ்வளோ கவனிச்சு அவ்வளோ டெடிகேஷனோட பண்ணார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படத்தோட சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ நான் பிரேக்குக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சந்தானம் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்னு சொல்கிறேன் இல்லையா. நமக்கு வந்து சந்தானம் சார் பற்றி ஜென்ரலாக தெரியும் அப்படின்னா அவர் வந்து செம்மையாக காமெடி பண்ணுவார், எல்லாரையும் கலாச்சி தள்ளுவார் அப்படின்னு தெரியும். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெடிக்கேட்டடான பர்சன். நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யணுன்னா அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சூப்பரான ஹியூமன் பீயிங்காக. இதுக்கு முன்னாடி, அதாவது அவர் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இவருக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்னமும் இருக்காராம். ஸோ அந்த படத்தோட சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் தொடர்ந்து உங்களுக்காக. சார் ஜென்ரலாக சொன்ன ஒரு விஷயம், இந்த சினிமான்ற ஒரு மிகப்பெரிய காடு, இதில் எல்லா டைப் ஆஃப் அனிமல்ஸும் இருக்கும். அது வேலையை செஞ்சிகிட்டு இருக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி நான் என்ன அனிமலோ என்னோடய வேலையை நான் செஞ்சிகிட்டு இருக்கேன். அடுத்து எங்கள் காம்பினேஷனில் ஒரு படத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விரைவில் அதனுடைய
உங்களுக்கு அதனுடைய நியூஸ் வரும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் சாங்கில் ஒரு பிஜிஎம் ஒன்று பண்ணியிருப்போம், பாம் பாபாம் பாம் பாபாம்னு. அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஈஸியாக அந்த மூமெண்ட்டை வந்து கேட்ச் பண்ணார். எப்படி அவர் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா என்ன மூமெண்ட், ஓகே இந்த மூமெண்ட் அப்படின்னா ஷாம்பு போடுறதா, தலைக்கு ஷாம்பு போடுறோம், அப்புறம் தலை வாடுற மூமெண்ட்டு, அப்புறம் இன் பண்ண ஷர்ட் எடுத்து விட்றோம் டக்கரை இப்படியே வந்து ஒரு மூமெண்ட்டாக பைகாட் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தண்ணி எடுத்து தெளி, அப்புறம் சுண்ணாம்படி இங்கே இப்படிலாம் வந்து சாங் ஷூட் பண்ணோம். ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. ஸோ இவ்வளவு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த ரசிகர்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எங்களோட படங்கள் வர்றதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து மேலும் மேலும் எங்களை வந்து வளர்ச்சியடை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ஹோல் டீமுமே எனக்கு வந்து பயங்கர என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஷூட் பண்ணும்போது ஒரு ஷூட்டிங் பண்ணுற மாதிரி இருக்காது அந்த இடம். பார்த்திங்கன்னா ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கும். ஜாலியாக ஷூட் பண்ணோம், எல்லா சாங்ஸுமே ஜாலியாக ஷூட் பண்ணோம். இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் மூவியாக்குன ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலிமா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வெல், இன்னைக்கு ஷோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த காலோட அன்கட்டில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Farina, saying bye-bye from Collywood Uncut.